பூலான் தேவி உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்த பேண்டிட் குவீன். வயதுக்கு வந்தவுடனேயே வன்கொடுமைக்கு ஆளானவர். தங்களது ஒடுக்கப்பட்ட சமூகத்து பெண்களை கற்பழித்த 22 நில சுவாந்தர்களை சுட்டு கொன்று பழி வாங்கிய பிறகு வீர பெண்மணி. ஹிட்லர் யூதர்களை ஏன் வெறுத்தார் என்பது வேறு கதை. பழிக்கு பழி வாங்கும் எண்ணம் ஹிட்லரை ஜெர்மனியின் அதிபராக்கியது. யூதர்களை கொன்று எண்ணத்தை கண்டார் ஹிட்லர், தற்கொலை செய்து கொள்வதை தவிர. இருந்தாலும் பழி வாங்கும் எண்ணம் ஒருவனை தலைவனாக்கும். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பழிக்கு பழிதானே அடிப்படை. இறைவனே அவதாரம் எடுத்து பழிக்கு பழி வாங்க எமோஷனலாக திட்டம் தீட்டி உதவியதை என்னவென்று சொல்வது? பழி வாங்குவதற்கும் சூழ்ச்சி செய்யும் புத்திசாலித்தனம் வேண்டும். உரைத்தது பாரதம் அல்லவா? தொழிலில் திருவர்க்கும் ரட்டன் டாடா எப்படி பழி வாங்கினார் என்று ஒரு அன்பர் அழகான பதிலாக வடித்திருந்தார். தோல்விகளை எப்படி பழி வாங்கினார் என்பதற்கு டாடா ஒரு உதாரணம். காதல் தோல்வி, நானோ, பட்ஜெட் கார் வீழ்ச்சி, டாஜ் தாக்குதல், எல்லா தடைகளையும் தொழில் வெற்றி மூலம் ரட்டன் டாடா பழி வாங்கினார். ஷாஹீத் உதம் சிங் 19 வயதில் கண்ட காட்சி மனதில் ஆழமாக பதிந்து பழிக்கு பழி உணர்வை உருவாக்கி 40 வயதில் பழி வாங்கினார். ஜாலியன் வாலா பாக் 1526 அப்பாவி மக்களை இரக்கமே இல்லாமல் கொன்றான். ஓடியோவயர் இது நடந்தது 1919 இல். காதர் பார்ட்டியில் தன்னை இணைத்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றார். டேயரை பழி வாங்க முயன்று தூக்கில் தொங்கிய பகத்சிங் நிலை கண்டு நிலை குலைந்தார். உதம் சிங் 13 மார்ச் 1940 அன்று லண்டன் சாக்ஷன் ஹால் இல் உரை நிகழ்த்தி கொண்டிருந்தான் டிவையர். அப்போதே சர்தார் உதம் சிங் அவரை சுட்டு பழி வாங்கினார். பழி வாங்குவதற்காக எடுத்த அவதாரம் ஸ்ரீராம அவதாரம். இறைவனே மனிதனாக தோன்றி பெண் இனத்திற்கு இழுக்கு தேடி தந்த இராவணனை பழி வாங்கிய இதிகாசம் ராமாயணம். தசரதனுக்கு வழங்கப்பட்ட புத்திர சாபம் ஒரு பழிவாங்கும் படலம் இல்லையா? எளிய தமிழில் அழியா கவிதைகளை படைத்து தன் வறுமையை பழிவாங்கினான் பாரதி. தான் கண்ட தோல்விகளை அதே தமிழில் அழியாத திரைப்பட பாடலாக்கி பழி வாங்கினான் கவியரசன்.